தஞ்சாவூர்ல விவசாயமே விழுந்துரும். தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அந்த காவிரியில எத்தனை டேம் கட்டியிருக்காங்க? அந்த 5.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கணுன்ற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. திமுக பண்ண சாதனையும் அதிமுக பண்ண சாதனையும் பின்தொடர்கிறார் தாவேகா. இயக்குனரா இருந்தார்ல அட்லி, பல கதைகளை சுருட்டி அவரோட கதையில ஒட்டி ரியல்ல முதலமைச்சர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. கல்வெட்டு வச்சுக்கலாம். பத்திரிகையாளரை பார்த்து பயந்தோடிய டேஷ். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம சட்டப்பேரவை கூட்டினாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சுவாரஸ்யமா. ஆனால் முக்கியமாக பேசப்பட்டது மேகதாது அணை பற்றி. மேகதாது அணை ஆக்சுவலி முக்கியமாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசாக ஆட்சி அமைக்கிற எல்லா கட்சியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது நார்மலான ஒரு விஷயம். அது ஒன்றும் புதுசு இல்லை, அப்படிதான் எல்லாருக்குமே தோணிருக்கு இது வரைக்கும். என்ன பண்ணது? அதாவது சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து கூடி ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதாவது கர்நாடகாவில் இந்த மாதிரி மேகதாது அணை கட்டுவான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு இவங்க கட்டக்கூடாது, அதாவது நீதிமன்றம் அவங்க கொடுத்த இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. அதை இப்படியே பேசி 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 ஒரு 50 வருடங்கள் தள்ளி போச்சு. அதுதான் பிரேமலதா அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சேஞ்ச் இருக்கு? எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ் மக்களுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதாவது காவிரி ஆறுன்றது ஒரு பேசிக் நீடு. அதை நம்பி விவசாயிகள் இருக்காங்க. தஞ்சாவூர்ல அந்த நீர்ப்பாசனம் போலனா தஞ்சாவூர்ல விவசாயமே விழுந்துரும். ஒட்டுமொத்த உணவுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படும். அப்படி இருக்கும்போது இதுக்கு நிரந்தர தீர்வு தேவை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அப்பப்போ சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் கொண்டு வரனால என்ன நடக்குது? கரெக்டான பேச்சு. அது மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது நம்ம தலைவர் கவனிச்சுட்டே இருக்கார். அமைதி புயல். அப்படியே எனக்கு என்ன டவுட்னா, காவிரி கர்நாடகாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, தமிழ்நாட்டில் பாயுது. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அந்த காவிரியில எத்தனை டேம் கட்டியிருக்காங்க? இந்த கேள்விக்கு கிளீனா சொல்லணும்னா திமுகவும் அதிமுக இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிங்க. இவங்களை பார்த்து தெம்மும் திராணியும் இருந்திருந்தா தாவேக்கால சேர்ந்தவங்க இந்த கேள்வி அங்க கேட்டிருக்கணும். எப்படி கேட்டிருக்கணும்னா, கடல்ல போயிட்டு கலக்குது, அது ஓபன் பண்றது. அது இல்லாம ஏகப்பட்ட நீர் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதுவும் காவேரியை பத்தி பேசுறதுக்கு அதிமுகக்கும் திமுகக்கும் ஒரு துளி கூட தகுதி இல்லை. ஏன்னா தாமிரபரணின்னு ஒரு ஆறு இருக்கு. அதுல காவாவும் கம்பெனிஸ் இது வரைக்கும் வந்த கம்பெனி எல்லாத்துக்கும் அப்ரூவல் யார் கொடுத்தா? எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? எல்லாம் அவங்க 2 பேர் ஆட்சி. ரசாயன கலப்படம் எவ்வளவு மோசமா. அதாவது தமிழ்நாட்டோட ஒரு நரம்பு மாதிரி அது ஆறுகள். அது ஒவ்வொரு நேரமும் வெட்டப்பட்ட மாதிரி அங்கங்க மோசமாயி அப்படியே நாஸ்தியாகி கிடக்குது. இவங்க புதுசா காவிரிக்காக கேட்கறாங்களாம் கேள்வி. அதை பார்த்துட்டு மக்கள் நாங்க ஐயோ திமுக நமக்கு மக்களுக்காக உழைக்குதியா, அதிமுக மக்களுக்காக உழைக்குதியா அப்படின்னு அந்த இடத்துல இப்ப பிரேமலதா வந்திருக்காங்க. கேள்வி பயங்கரமா கேட்கறாங்க. அவங்க தொகுதியில மக்கள் தான் பேசணும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதி பக்கவா மாறி இருக்கு அப்படின்னு. ஆனா சட்டப்பேரவையில வேலை பக்கவா செய்யறாங்க. ஏன்னா டிஎம்கேவா கூட இருக்கட்டும், எதிர்கட்சியா இருந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ என்ன சொல்றது, ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்குது. இல்லங்க, அவங்க ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இந்த நீ நான் ஷோ பண்ணுவாங்க தெரியுமா, உட்காந்து ஷோ காட்டுனுக்குறாங்க 2 பேரும். எனக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு 2 பேர் தான், அதுவும் இந்த 2 பெண்கள் தான் நியாயமா கொஸ்டின் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்க எல்லாருமே ஷோ கட்டுறாங்க. அப்படிதான் என்ன ஆச்சுன்னா, சிவசங்கரன் அவர் ஒரு பிரஸ் மீட் வெளியில கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நாங்க சட்டப்பேரவையில பேசினது எல்லாமே ஒளிபரப்பெல்லாம் நிறுத்தப்பட்டது. ஸோ நிறுத்தப்பட்டது அங்க என்ன நடந்ததுன்றதை நான் இங்க சொல்லணும், அதனால சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது மாற்றம்னு ஒன்று மாற்றம் பண்ணீங்க. அந்த மாற்றம் என்ன சொன்னாங்க? அதாவது மக்கள் அந்த 5.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அத்தனை மக்களும் இங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கணுன்ற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ரைட்டான்னு கேட்கும்போது அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்க கூட தானே உங்க ஆட்சியில கட்டாச்சு. கரெக்டான கேள்வி. இந்த நியாயஸ்தன் அவரும் கரெக்டான கேள்வி கேட்டிருக்காரு. இவரு அதுக்கு நீ சொன்னது கரெக்டான கேள்வி. ஏன்னா திமுக ஆட்சியில மட்டும் என்ன பண்ணீங்க? திமுக சண்டை வர சொல்ல கட் நேரலையை கட் பண்றது. இப்போ அந்த நேரலையை கட் பண்ண இடத்துல இவங்களும் சேர்த்துட்டாங்க. திமுக பண்ண சாதனையும் அதிமுக பண்ண சாதனையும் பின்தொடர்கிறார் தாவேகா. ஒரு சேஞ்சும் இல்லை, அவ்வளவுதான். அதுல ஒண்ணு கேள்விப்பட்டேங்க. அதாவது தாமுன்ற ஒரு புண்ணியஸ்தன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒருமையில பயங்கரமா பேசியிருக்காராம். ஒரு எம்எல்ஏ
அவங்க தெரியாது இந்த கத்தி எடுத்துட்டு ஏய் அப்படின்லாம் ஒரு சீன் போட்டு அடி வேளாமணி அவர் கூட சேர்ந்து அவரே வந்து இங்க ஏதோ பேசியிருக்காங்களாம். என்னன்னா சிவசங்கரன் அவர் வந்துட்டு சட்டப்பேரவையில ஒரு கேள்வி எழுப்பினாராம். அதாவது சபாநாயகர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ஆளுங்கட்சி சைட்ல இருந்து கொடுக்குற தீர்மானம். அந்த தீர்மானம் எல்லாம் பார்க்கும்போது போன ஆட்சியில திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இவங்க வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து இவங்க பேர் அங்க போட்டுக்கிறாங்களாம், ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களாம். அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, உங்க தலைவர் நடிச்ச படங்கள்ல இயக்குனரா இருந்தார்ல அட்லி, பல கதைகளை சுருட்டி அவரோட கதையில ஒட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதுல உங்க கதாநாயகன் இருப்பார்ல, அப்படிதான் இங்க சட்டப்பேரவை இருக்கு. எங்ககிட்ட இருந்து நாங்க பண்ண திட்டத்தை நீங்க எடுத்து அதுல உங்க பேரை போட்டு அதை நீங்க நிறைவேற்றுறீங்க உங்க பேரை வச்சுன்னு சொல்லும்போது அப்படிதான் தெரிஞ்சு சொல்ல அட்லி பேரெல்லாம் போடக்கூடாது, நாங்க சட்னி பேரையும் போடுவோம் அதுல. ஆனா கரெக்ட் தான். எனக்கும் ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா ஒரு சேஞ்சுக்கு தான் வந்திருக்காங்க, நாங்க வந்துட்டு அவங்க பண்ணதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்தாங்க. ஒரு நல்லது பண்ண வந்தவங்க எதுக்கு திரும்ப அதே இந்த ஸ்டிக்கர் ஃபார்முலா எதுக்கு ஃபாலோ பண்றாங்க? சரிங்க, எனக்கு இந்த டவுட் இருக்கு. அந்த டவுட் யார் சொல்லணும்? ஆன்சர் டிவிகே நண்பர்ஸ் தான் சொல்லணும். டிவிகே நண்பரை விடுங்க. அதாவது ஒரு படத்துல நடிக்க சொல்ல அந்த படம் ஹிட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு அரசியல் படம் நடிக்கிறாங்க, ஒரு கதாநாயகன், அந்த கதையில ஒரு பிரஸ் மீட்ன்ற ஒரு சீன் வச்சாதான் அந்த கதையும் ஹிட் ஆகும். இல்லைன்னா அந்த கதை ஃபிளாப், 100% ஃபிளாப் தான். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் வர்றாங்கன்னா உடனே கதவு முட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்னடா இவங்க இப்படி பயப்படுறாங்க அந்த படத்துல. நான் சொல்றது அந்த மாதிரி ஒரு சீனை வைக்க முடியாது. அதுக்காக தான் இளைய தளபதியா நடிச்ச விஜய் அதுல பயங்கரமா பேசுவாரு, காத்துல ஊழல், 2Gல ஊழல் அப்படிலாம் பேசினவரு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் அமைதி புயல் ஆயிட்டாரு? அமைதி புயல் அதுதான் சொன்னார்ல, படத்துல ஹீரோவா நடிச்சாரு, ரியல்ல முதலமைச்சர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. நான் என்ன கேட்கிறேன்னா, நடிக்க மாட்டீங்கன்னா புரியல. ஆக்சுவலி ரியல்ல இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கிளீனா. நிறைய இடத்துல வந்துட்டு பாசிட்டிவிட்டியா இவங்க ப்ராப்ளம் பண்றாங்க ரீல்ஸ் போட்டு, ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லி. நான் ரீசெண்டா ஒரு காணொலி பார்த்தேன். என்னன்னா நெல் கொள்முதல் பண்ற இடத்துல வந்துட்டு ஊழல் நடக்குது. இதுக்கு முன்னாடி திமுக வந்து 40 ரூபா மூட்டைக்குன்னு ஒரு கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்களா, இப்போ ஒரு 55 ரூபா நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையில ஒரு காணொலி. அது பார்க்கும்போது தரவு இல்லாம பேசினா நாளைக்கு அவங்க மேல டிஃபமேஷன் கேஸ் ஆயிடும். சரியா, நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஸோ இந்த சந்தேகத்துக்கான பதில் நம்மளும் தேடணும்ல. என்னன்னா ஊழலே பண்ண மாட்டாங்க உங்க ஆட்சியில அதிகாரிகள். அப்போ திமுகலேருந்து ஒருத்தர் கேட்குறாங்க, எதிர்கட்சியிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்னன்னா நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இருந்த அரசாங்க அதிகாரிகளை வச்சு தான் இப்போ நீங்க பண்றீங்க, அதே அரசாங்க அதிகாரிகள். ஸோ அதே அரசாங்க அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அது எப்படி பண்ணாம இருப்பாங்க? உங்கள்கிட்ட ஏதாவது வாஷிங் மிஷின் இருக்கா? மேபி இருக்கலாம். இல்ல நீங்க சட்டத்தை ஏதாவது மாத்திருக்கீங்களா? அதுதான் நாங்க பாக்குறோம். அதாவது சட்டப்பேரவையில இப்போ எப்படி தீர்மானம் கொண்டு வந்தீங்க காவிரி ஆறு பிரச்சனைய, அது மாதிரி சட்டத்துல அரசு அதிகாரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா வித் ப்ரூஃப் வந்ததுன்னா டெர்மினேட், இந்த சஸ்பெண்ட் பண்ணி 3 மாதங்கள், இடம் மாற்றப்படுது, இங்க இருந்து டிரான்ஸ்ஃபரு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு. நம்ம கவர்மெண்ட்ல அந்த ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை தப்பே செஞ்சிருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா. எனக்கு என்னன்னா ஆதாரம் இருக்கா? டெர்மினேஷன். என்கிட்ட கூட ஒரு வீடியோ இருக்கு, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நானும் ஒரு விஷயமா போறப்ப ஒரு இந்த மாதிரி அரசு சார்ந்த ஒரு துறையில இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க. எவ்வளோ நல்லவங்க டெர்மினேஷன் பண்ணுவீங்களா நீங்க? அதுதான் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாத்தையும் என்னன்றத அரசு கொள்முதல் பண்ணுமா? அவங்க கிட்ட இருந்து அரசாங்கம் மூலியமா சம்பாதிச்ச சொத்தை வந்துட்டு கொள்முதல் பண்ணணும். சாப்பாட்டுக்கு தேவையான நெல்லே ஒழுங்கா கொள்முதல் பண்ண மாட்டாங்க. இல்ல இதுல எங்க இதை கொள்முதல் பண்றது? அது இல்லாம ரீசெண்டா எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, கரண்ட் ஸ்கூல் லீவ் விட்டுறாங்களாம். அரசு அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வராங்கன்னா அதுவும் கேன்சல் ஆயிருதான். 6 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட்டு வில்லிவாக்கத்துல, சென்னையில. அப்போ என்ன நடக்கும்? அப்பதான் ஒரு கேள்வி எழும்புது. சரியா, ஒரு இடத்துல கரண்ட் ஃபியூஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதை சரி செய்ய 6 மணி நேரம் தேவைப்படுமா? இல்லையே, அதான் சொல்றேன். நேத்தோ 2 நாளைக்கு முன்னாடியோ அமைச்சர் சிடி நிர்மல்குமாரா அவர் தான் சொன்னாரு, தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 35 இடத்துல 15 நிமிஷத்துல போயிட்டு கரண்ட் சரி பண்ணியிருக்காங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஒரு வீடியோ DNWன்னு ஒரு சேனல் அதில் போட்டிருக்காங்க, மக்கள் ஃபுல்லாக அவ்வளோ கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், பார்க்கும்போது இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நடக்கல, ஆனால் இப்போ நிறைய நடக்குது. அதில் சரி ஓகே, ஆமாம் அது விடுங்க, அது ஓகே தான். அதுக்கு இதுலேயே புரியுது நீங்கள் சொல்லும் போதே, இதுக்கு முன்னாடி நடக்கல இப்போ நடக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க எதிர்கட்சி பண்ணுற சதியாக கூட இருக்கலாம்ல. இது இப்படி தான் பேசி தப்பிக்கணும் தாவேக்கா. இங்க நான் என்ன கேட்குறேன், எதிர்கட்சி பண்றதை தடுக்கிறதுக்கு வக்கீல் இல்லையா? ஒரு தனி மனிதன் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது என்ன பண்றது? பெரிய டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு டைம் ஆகும்ல சரி பண்ணதுக்கு. அது யார் வந்து தடுக்க முடியும்? அந்த மாதிரி விஷயத்த அரசாங்கம் தானே தடுக்கணும். அதுக்கும் பாதுகாப்பு அரசாங்கம் தானே தரணும். ஏன்டா எல்லாத்தையும் எங்களே சொல்றீங்கன்னு கேட்டா
நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்க. அதுதான் சொன்னாரு அவரும், நிர்மல்குமாரும். கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. சில இடத்துல மாத்துவோம், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாரு. அப்படிதான் இன்னைக்கு அசம்பிளில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால தான் லைவ் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சார் நீங்க சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க ஆளை ரிக்ரூட்டே பண்ணல. பழைய ஆளுங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்டுருக்கீங்க. இது பேர் சிங்கப்பெண் படையா இல்ல பழைய ட்ரெஸ் சேஞ்சா? கரெக்டான கொஸ்டின். அதான் சொல்லியிருந்தாங்களே 2000 பேர் புதுசாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனா பண்ணல. இன்னும் பண்ணல. ஆனா ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு, அதுக்கு பேர் வாங்கியாச்சு, அதுக்கு ரீல்ஸ் போட்டாச்சு, டிவிகே வாரியர்ஸ் லைக் வாங்கியாச்சு. கரெக்டான கொஸ்டின் தான். இது வரைக்கும் போலீஸ் வந்து ஒன்றும் பண்ணாதவங்க இப்போ சிங்கப்பெண் படை, அந்த சிங்கப்பெண் படைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவங்களுக்கு எந்த எஃப்ஐஆரும் போட முடியாது. டைரக்டா அவங்களுக்கு எந்த ஒரு லீகல் அத்தாரிட்டிஸ் இல்ல ஆக்ஷன் எடுக்க. ஜஸ்ட் அவங்கள விசாரிச்சு எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விட்டுறணும். இதுதான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் எதிர்கட்சி நீங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்க சொல்ல ஷட் அப். ஓ, இதெல்லாம் கேட்கும் போது தான் கட் ஆஃப் லைவ். அப்பதான் என்ன தோணுதுன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே வாரிசு அரசியல். அதாவது வாரிசு என்ன வாரிசுனா, நீ என்ன பண்ணியோ நான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும் நீ பண்ணணும், அதுதான் ஃபாலோ பண்றாங்க. அவர் சொன்னார்ல இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில், டே நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ, நம்ம 2 பேர் தவிர வேற யாரும் வரக்கூடாதீங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, டேய் இந்த பார், நீ என்ன பண்ணியாதான் நான் பண்றேன், டேய் நீ என்ன பண்ணியாதான் நான் பண்றேன். சும்மா என்னையும் உன்னையும் மாத்தி மாத்தி நியூஸ் மீடியால போட்டு நம்ம கட்சிங்களா அசிங்க பத்துவாங்க. தயவு செய்து அதை பத்தி பேசாதீங்க. அப்படிதான் தோணுது. என் மனசுக்கு என்ன பட்டோம் நான் கேட்டேன். மக்களாக நீங்களே சொல்லுங்களேன் கருத்துக்களை. சொல்லுவாங்க. இப்போ இது வரைக்கும் பேசி முடிச்சிட்டோம். திங்கட்கிழமை வந்துட்டு திரும்பவும் சட்டமன்றம் கூடுது. திரும்பவும் சட்டமன்றம் கூடுது. ஆக்சுவலி இது எப்படின்னா, இன்னைக்கு இது நேற்று வந்து கவர்னர் வந்துட்டு தமிழக அரசாங்கம் அவங்க எழுதி கொடுத்ததை வந்துட்டு அவங்க பேசி அதை முடிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவர் நம்ம முதல்வர் அவரோட எல்லாரும் சேர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றுறது, இந்த மேகதாதுவான விஷயமா நிறைவேற்றினது. அதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் அவங்களோட ஒவ்வொருத்தரோட வாதமும் அவங்க பேசுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் எனக்கு இந்த ரமேஷ்ன்றவர் சொன்னார் பார்த்தீங்களா, எதிர்கட்சியே இல்லாத அரசாங்கத்தை உருவாக்குவோம். எதிர்கட்சியே இல்லாத அரசாங்கம் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவீங்க? எதுக்காக உருவாக்குவீங்க? எப்படி உருவாக்குவீங்கன்னு விட்டுருங்க. எதுக்காக உருவாக்குவீங்க? நீங்கள் பண்ண தப்புங்களை கேட்கக்கூடாதா? கரண்ட் இன்னைக்கு போச்சுப்பா, கரண்ட் போச்சுன்னு சொல்லி நீ தானே கேட்க முடியும். 6 மாசம் பொறுமையா இருப்பாங்களா கரண்ட் போச்சுன்னு? நியூஸ்ல கிளீனா சொல்றாங்க, கரண்ட் இல்லாதால ஒரு மூதாட்டி இறந்து போனாங்க. ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. அதுக்கு காரணமானது அந்த மின்துறை அதிகாரிகள் மேல இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதை ஒரு வெள்ளை அறிக்கையா, அதாவது எந்தெந்த ஏரியால இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஷட் டவுன் ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க ரூட் காஸ், அதை ஒரு வெள்ளை அறிக்கையில. இப்போ நானா என்னன்னு வச்சுக்கீங்கன்னா, நான் இங்க வேலை செய்யறேன், ஒரு வெளிநாட்டுல நம்ம வேலை செய்யறோம். இன்னைக்கு ஒரு ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த ஷட் டவுனுக்கான காரணத்தை நாங்க உடனே கொடுக்கணும். நெக்ஸ்ட் டே அது ஆகக்கூடாது. அது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற இங்க மெயின்டெனன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு இதுக்கும் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. நம்ம ஊர்ல அப்படி மெயின்டெனன்ஸ் இருக்குதா? அதுக்கான வழியை எடுத்துருவாங்க. மெயின்டெனன்ஸ் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. என்ன அதை ப்ராப்பரா பண்றாங்களா, அதை டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்களா, அதெல்லாம் தெரியல. நம்ம ஊர்லயே போய் ஜஸ்ட் பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே டப்பா இருக்கும்ல, டப்பா மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா மெயின்டெனன்ஸ் நடக்கும்? தெருநாய்கள் போய் டிரான்ஸ்ஃபார்மர் ஓரமா வந்துட்டு புரியும் மக்களுக்கு என்ன பண்ணோன்னு. தெருநாய் மட்டும் தான் பண்ணுமா? குடிக்கிற நாயும் பண்ணோம். குடிக்கிற நாய் பண்ணோம். என்ன பண்றது, அதுக்கு கீழே உக்காந்துன்னு மழை வந்ததுன்னா மழையில நனையாம இருக்கணும்னு சொல்லிட்டு அது கீழே போயிட்டு ஷேடோ மாதிரி அதை போய் ஒதுங்கியே நிற்பாங்க. அந்த மாதிரி கீழே நின்று ஷேடோ மட்டும் இல்லை, குரூப் சேர்ந்து குடிக்கவும் குடிப்பாங்க. இவ்வளோ டெக்னிக்கல் வியூஸில் நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியும்? அது எலக்ட்ரிசிட்டி பாக்ஸா இல்லை கார்பேஜ் பாக்ஸான்னு கூட டவுட் வந்துருக்கு சில டைம். அவ்வளோ நாஸ்தியாக அதை குப்பை கூட தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு ஏரியாவில் குப்பை இருக்குன்னா அது ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் இருக்கும், அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது நம்ம யார் போய் குற்றம் சொல்கிறது? முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இப்போ தானே பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரிங்க. நான் அது இல்லாமல் எனக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, கேள்வி கேட்கும் போது லைவை கட் பண்ணுறாங்க, ஆனால் ஓட்டு கேட்கும் போது நாங்களும் லைவா போடுவோம் இதுக்கப்புறம் அப்படின்னு பேசினாங்க. மக்களாகிய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சு பக்காவா பவர்ஃபுல்லா பேசுற ஒரு மனுஷனை ஒரு வீடியோ இருக்கு. அதாவது எப்படி பண்ணாங்கன்னா, டிஎம்கே டிவிகே இவங்கெல்லாம் கட் பண்ணி அதை போட்டிருந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர் கூட சீமான் வந்துட்டு உட்காந்து பேசுவாப்புல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ இது. என்னன்னா, நம்ம ரங்கராஜ் பாண்டே கேட்பாரு, நீங்க வந்துட்டு மேகதாதுவான அந்த காவிரி நீர் பிரச்சனையை பத்தி நீங்க வந்து சொல்யூஷன் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க சொல்ல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
கெத்தா இருக்கும். ஒரு தமிழனா ப்ரௌடா நான் அந்த டைம்ல யோசிப்பேன். என்னோட நிலத்துல இங்க இருந்து நிலக்கரி எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். நதிநீரை நீ கொடுக்கலனா என்னோட நிலத்துல இருக்கிற இதை நான் தர மாட்டேன் வழங்குறேன். கரெக்டான விஷயம். சோ இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறவரு சட்டமன்றத்துல வர சொல்ல 234 பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணானா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டு தான். அது கரெக்டான கொஸ்டின் தான். நீ கர்நாடகாக்காரன், நீ அரசியல் பண்ற, ஏன் தண்ணியை நான் தரமாட்டேன் அப்படின்ற, ஏன் தமிழன்னா என் நிலத்துல இருந்து வளம நான் தரக்கூடாதுன்றத பேசுறதுக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லைன்றத விட அது பேசுறதுக்கு அந்த தைரியம் இல்ல, திராணி இல்ல. ஆனா பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கு மட்டும் நல்ல திறமை இருக்கு. எழுதி கொடுக்கறது யாரு? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு மாசம் தானே ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பேப்பர்ல தாங்க படிக்கிறாரு. பேப்பர்ல படிக்கிறவர்கள் நாங்க இப்படிதான் பேசுவோம். நீங்க ஒரு மாசம் கழிச்சு அவர் நேரில் வந்து பேசினாருன்னா பேசுங்க, நான் போத்துக்கிறேன். ஓ கெத்து. ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல. சரித்திரத்துல ஒரு கல்வெட்டை வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? பத்திரிகையாளரை பார்த்து பயந்தோடிய டேஷ். பத்திரிகையாளரை பார்த்து பயந்தோடிய டேஷ். மக்களாகிய நீங்க ஃபில் பண்ணீங்க. சரிங்களா? இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா, உங்கள் நரேன். பாய்.